இவங்க எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் சொகுசு பங்களா இருக்கோ அதே போல் அக்யூஸ்டு பேருக்கும் சொகுசு பங்களா 3 ஏக்கரில் வச்சிருக்கிறான். அதுவும் கொள்ளையடிச்சு அந்த பணத்தில் ஒரு சொகுசு பங்களா தான் வாங்கியிருக்காரு. இது கொள்ளை அடிச்சுதானா இல்லை மாமா வேலை பார்த்ததுக்கு இவங்க கொடுத்ததான ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் ரெண்டுமே வரணும் சார். யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு முதல்ல தார்மீக பொறுப்பெடுத்து பேச வேண்டிய உதயநிதி அவர்கள் இதற்கு மேலேயும் மௌனமாக இருந்தீங்கன்னாக்கா 2026 வெக்கம் இல்லாமல் சிஎம் கேண்டிடேட்டுக்காக உங்கள் அப்பாவுக்காகவோ உங்களுக்காகவோ நீங்கள் ஓட்டு கேட்டு மக்களை சந்திக்க வந்தீங்கன்னாக்கா ஏற்கனவே பொன்முடிக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதுன்னு நீங்கள் பொறுமையாக பார்த்துருப்பீங்க. அந்த கடலூருக்கு போக முடியாமல் சேர்த்தெடுத்து அடித்தவொடனே நீங்கள் கூட ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணீங்கன்ற செய்தியெல்லாம் வந்தது. பாதிக்கப்பட்ட நபர்கள் பொறுத்தவங்க போராடினா சுய விளம்பரம்னு சொல்லி பேசுகிறீங்கனாக்கா எந்த இடத்துல நீங்கள் டைவர்ட் பண்ண பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா சார்? இதை கேவலமான ஒரு அரசியல் பண்ணுறீங்க. இதற்கு நீதிமன்றம் சொன்னது விஷயத்தை வேறு நீங்கள் உள்ளே சேர்த்துக்கிறீங்க. நீதிமன்றம் சொல்லிச்சு இதை நீங்கள் பெருசாக அரசியல் அழுத்தம் கொடுக்காதீங்கன்ற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் இவங்க மடைமாற்றி பேசுகிறாங்க. நீதிமன்றம் இந்த வழக்கை தானாக முன் வந்ததுக்கு எடுத்த காரணமே நீங்கள் நல்லா பாருங்கள். ஸ்டாலின் அவர்கள் மோடி வந்த பொழுது வெள்ளக்கொடியை தூக்கிட்டு போகிறதும், எடப்பாடி அவர்கள் எடப்பாடியை சந்திப்பதற்காக மோடி இங்கே உட்காந்துருந்தார் சென்னையில் சொல்லும் பொழுது எடப்பாடி போகலை. ஸோ கடைசி வரைக்கும் வேணாம்ன்ற ஒரு நிலைப்பாடில் எடப்பாடி இருக்கிறார். அப்போது பரந்தூரில் விமான நிலையம் மறுபடியும் வரணும்னாக்கா இந்த 2026 எலெக்ஷனுக்கு பிறகு அதிமுக வந்தால் சாத்தியப்படுமா, திமுக வந்தால் சாத்தியப்படுமா? ஸ்காட்லாண்டுக்கு அடுத்த போலீஸ்னு தமிழ்நாட்டு போலீஸ்ன்னு சொல்கிறீங்க. இந்த ஞானசேகரன் கூட இன்னொரு நபர் போனிருக்கார். அந்த காரில் வந்த நபரை விட்டுருங்க, இவன் கூட இன்னொரு நபர் போய் தான் மிரட்டி அடித்து எல்லாம் செஞ்சுருக்கும் போது அந்த இன்னொரு நபர் ஏன்னு கைது பண்ணல? ஞானசேகரனை தவிர உங்களால் யாரையுமே தமிழ்நாடு காவல்துறையால் இந்த நொடி வரைக்கும் கைது செய்ய முடியலன்னா வழக்கு சிபிஐக்கு மாறிடுச்சா? சிபிஐக்கு மாறிடுச்சா சார்? இல்லை, உங்கள் கண்ட்ரோல் தானே இருக்குது. ஏன் இன்னும் கைது பண்ணல? நீங்கள் இந்த விஷயத்தை இதோடு நீங்கள் இதற்கு மேலுமாவது வாய் திறந்து இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கக்கூடிய வேலை செஞ்சு மாட்டினவன் எவனாக இருந்தாலும் அதை பற்றின விஷயத்தை நீங்கள் தெளிவாக கொண்டு வருவதற்கு தயாராக இல்லைன்னும் பொழுது இந்த விஷயம் இதோடு நீர்த்து போகுமானா போகவே போகாது. ஏன் அப்படின்னாக்கா ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் ராவுத்தர் இப்ராஹிம் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன் சார். சூப்பர் சார். தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கடந்த காணொலியில் கூட நம்ம பேசியிருந்தோம். இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. சிறப்பு புலனாய்வு குழு இப்போ உள்ள நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த ஞானசேகரன் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பல திடுக்கிடும் தகவல்கள் வருது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி வருது. இவர் ஏற்கனவே பல வழக்குகளில் குற்றவாளி, தொழிலதிபர்களை கடத்தி நிறைய பணம் பறிச்சிருக்காரு, அவருக்கு பண்ணை வீடு இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அந்த சார் யார் அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதிமுக பல போராட்டங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து சொல்லப்படும் போது கமிஷனர் அருண் அவர்கள் சொல்கிறாரு, அவர் ஏரோப்ளைன் மோடில் போட்டு தான் அதை பேசினாருன்னு. ஆனால் இன்றைய தினம் அந்த செய்தி பார்த்தீங்கன்னா அந்த மாணவி கொடுத்த வாக்குமூலத்தில் அவர் ஒருத்தர்கிட்ட பேசினார் அப்படின்றது உண்மைதான் அப்படின்ற விஷயத்தை திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அவருடைய லேப்டாப் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எதை நோக்கி போயிட்டுருக்கு, யார் அந்த சார், இன்னமும் அது விலகாத ஒரு மர்மமாகவே இருக்குது. நீங்கள் எப்படி இந்த மொத்த விஷயத்தையும் இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? படு கேவலமான ஒரு ஆட்சியாக இருக்குன்றத முதல்ல பதிவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும் வெக்கி தலை குனியணும். இந்த நொடி வரை, இந்த நிமிஷம் வரை இது குறித்து வாய் திறக்கவே இல்லை சார். ஆசிஃபா குறித்து பேசுகிறாங்க, பில்கிஸ் பானோ குறித்து பேசுகிறாங்க, மணிப்பூரை குறித்து திமுக பேசாத பேச்சே கிடையாது. கிட்டத்தட்ட அதை பற்றி பேசிய அத்தனை மானஸ்தர்களும் இன்றைக்கி பேசுவதற்கு மானம் இல்லையா மனம் இல்லையான்னு ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிற தொடர்ச்சியாக ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு. இப்போது போலீஸ்காரங்களாம் போய் சொல்கிறது ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு போல் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். எதனால் எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், ஃப்ளைட் மோடில் இருந்துச்சுன்னு அருண் சொல்கிறாரு. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் அன்றைக்கும் சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சிறப்பு குழுவில் எல்லாத்தையும் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி அவனுடைய மொபைலில் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட காணொலிகள், 50க்கும் மேற்பட்ட பெண்களை அவன் பாலியல் வன்முறை செஞ்சதுக்கான ஆதாரம் இருக்குன்றாங்க. கூடுதலாக பொள்ளாச்சி வழக்கு போல் இப்போ லேப்டாப் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இது பொள்ளாச்சி போல், காசி போல், இது போன்ற இன்னொரு பல வழக்காக மாறிக்கிட்டு இருக்குது. எல்லோரும் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா திமுக அமைச்சர் ரகுபதியிலேருந்து சேகர் பாபுலேருந்து இவங்கெல்லாம் கேவலப்பட்ட பேச்சு பேசிட்டு உட்காந்துருந்தாங்க. பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சின்னு. உங்கள் ஆட்சியில் இப்படி நடக்குதுன்னு சொன்னாக்கா, ஆமாம் சார் நடந்திருக்கு, இதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம், அதற்கான விஷயத்தை முதல்வர்கிட்ட வலியுறுத்திருக்கோம், எந்த பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு எதிர்காலத்தில் நிகழாத வண்ணம் நாங்கள் உறுதியளிக்கிறோம்னு சொல்லியிருக்கணும். ஒரு அமைச்சர்கிட்ட அந்த வார்த்தை வரல சார்.
ஒரு அமைச்சர்கிட்ட வந்து எல்லா வீட்லேயும் பொம்பளை பிள்ளை இருக்குது, எல்லா வீட்லேயும் வந்து பெண்கள் இருக்கிறாங்க, எந்த ஒரு குற்ற உணர்வு கிடையாது, எந்த ஒரு சிறு உறுத்தல் கிடையாது. ஒரு பொறுக்கி பயலுக்கு போயிட்டு இப்படி வக்காலத்து வாங்கிட்டு ஒவ்வொரு நபர்களும் பேசுகிறது எவ்வளோ வெக்கக்கேடாக இருக்குது. காவல்துறை ஃப்ளைட் மோடில் இருந்துச்சுன்றாங்க. இதுதான் வேடிக்கை. நீங்கள் இந்த ஆட்சி வந்த பிறகு பத்திரிக்கைக்காரங்களை வெட்டினாங்க, விஓக்களை வெட்டினாங்க, இராணுவ வீரரை வெட்டினாங்க, பொதுமக்களை வெட்டினாங்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள் வரிசையாக போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அருண் சொன்ன விஷயம் வந்து எவ்வளவு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இப்படி ஒரு சார் அதிகபட்சமாக நம்ம வந்து நம்புறது யாருன்னா நீதித்துறை, உடம்பு சரியாமல் போச்சுன்னா நம்புறது மருத்துவத்துறை. இப்படி தான் போய்கிட்டு இருக்கணும் பொழுது இதை காப்பாற்ற வேண்டிய முதல் கட்டாயத்தில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறையை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலைன்னு சொல்லி ஆளுகிற அரசாங்கத்திற்காக ஒரு விஷயத்தை இப்படி மேற்கொண்டு வரும்போது இது மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய அதிருப்தி ஏற்படும். ஏற்கனவே உங்கள் துறையை சார்ந்த நபர்கள் தான் 10 வயசு பெண் பாலியல் வன்கொடுமை செஞ்ச பொழுது அதை பற்றின கம்ப்ளைண்ட் எடுக்காமல் பெற்றோர்களை தாய் தகப்பன் நிர்வாணப்படுத்தி அடிச்சிருக்கிறீங்க. அந்த வடு வந்து என்றைக்கு இல்லை, என்றைக்குமே அது மறையாது. இங்கே ஒருத்தர் வந்து யாராவது பேசினா பல்ல பிடுங்கிறது, கரெக்டுங்களா? இவங்க ஒன்றும் பிடுங்கிறது கிடையாது, ஆனால் உட்காந்து சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களுடைய பல்ல பிடுங்கிறதுன்னு சொல்லி இப்படி ஒரு செயல் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஒத்த செங்கலை வச்சு அரசியல் பண்ணதில் எங்கள் ஆள் பெரிய மண்ணை வெண்ணன்னு சொல்லி பேசினாங்கல்ல ஒட்டுமொத்த நபரும். ஒரு செங்கலை தூக்கிட்டு வந்து நான் அரசியல் பண்ண சொன்னக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு ஒரு பெண்ணுடைய மானம் இங்கே பறிக்கப்பட்டிருக்கு, அவர்கள் வந்து கேவலப்படுத்தப்பட்டிருக்கார்கள், அடக்குமுறை செய்யப்பட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, துன்புறுத்தியிருக்காங்க, பல நபரை வந்து அவங்க கூட இணங்கி போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. மாசுவோட மச்சான் போல் கூடவே சுற்றிருக்காரு. மாசு ஒரு வீட்டுக்கு போய் உணவு அருந்தின காணொலி இருக்குது, புகைப்படம் இருக்குது. இதை தாண்டி வந்து எல்லா நிகழ்வுகளை கலந்து கொண்ட செய்திகள் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக உங்களுடைய திமுக நிகழ்ச்சியில் அவன் வந்து உங்களுடைய கட்சி கொடியை போட்டு காரில் வர்றதும் போகிறதும், அதுக்கப்புறம் நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திருட்டுத்தனம், ஆள் கடத்தல், கொலை பண்ணுறது, கொள்ளடிக்கிறது நிலவேலையும் செஞ்சுருக்கிறான். இவங்க எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் சொகுசு பங்களா இருக்கோ அதே போல் அக்யூஸ்டு பேருக்கும் சொகுசு பங்களா 3 ஏக்கரில் வச்சுருக்கிறான். அதுவும் கொள்ளையடிச்சு அந்த பணத்தில் ஒரு வந்து சொகுசு பங்களா தான் வாங்கியிருக்காரு. இது கொள்ளை அடிச்சுதானா இல்லை மாமா வேலை பார்த்ததுக்கு இவங்க கொடுத்ததான ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் ரெண்டுமே வரணும் சார். யோசிச்சு பாருங்கள். இவன் கொஞ்ச நேரத்தில் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார், அந்த பெண்ணை அடித்து பாலியல் மண்டபம் செஞ்சு அரை மணி நேரத்துக்குள்ளே, அரை மணி நேரம் கூட இல்லை, அதுக்குள்ளே ஒரு கார் வந்து நிற்கிது, அதுக்குள்ளே வந்து நான் அந்த பெண்ணை மிரட்டியிருக்கேன் சார், அந்த பொண்ணிட்ட பேசியிருக்கேன் சார்னு இப்போ சொல்லியிருக்கானோ. அந்த பெண் இப்போ தற்போது கொடுத்த வாக்கு மூலம் அந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன், இருந்துருங்க சார், இணங்கிரும். அப்போது எவ்வளோ ஒரு வக்கரமான ஒரு விஷயம் கண்ணுக்கு முன்னாடி நடந்து கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒரு ஸ்டேட்டில் நடக்கிற விஷயத்த நீங்கள் பேசுகிறீங்க, வேறு நாட்டில் நடந்தாக்கா பயங்கரமாக பேசுகிறீங்க. இங்கே தார்மீகமாக பேச வேண்டிய உதயநிதி பேசலை. ஆனால் ஊனா ஆர்எஸ் பாரதி பேச வைக்கிறது, சேகர் பாபுவை பேச வைக்கிறது, இந்த போல விஷயம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர் என்னைக்கு பொன்முடி வந்து குற்றவாளின்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னிச்சோ, பொன்முடி கோர்ட்லேருந்து வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பொன்முடி வீட்டில் போய் குத்த வச்சு உட்காந்தால் தான் ரகுபதி. நீங்கள் அந்த கேஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அன்னைக்கே ரகுபதி மீது இருந்த நம்பிக்கை எனக்கு துளியளவு கூட இல்லை, போயிடுச்சு. இப்படி இந்த மனுஷன் இப்படி தான் இருப்பார் அப்படின்ட்டு. அப்போ தமிழ்நாட்டுக்கான சட்டத்துறை அமைச்சராக இல்லாமல் திமுகவிற்கான சட்டத்துறை அமைச்சராகவும் திமுகவை சார்ந்த பல பிரபலமான முக்கியமான நபர்களுக்கு இவன் மாமா வேலை பார்த்துருக்கான்றது தான் இப்போ யதார்த்தமான உண்மையாக இருக்கும் பொழுது, இதில் கூடுதலாக இப்போ வந்து திருப்பூர்லேருந்து ஒரு நபர் வந்து சம்மந்தப்பட்டிருக்கான்றாங்க. நம்ம இதை ஞாபகப்படுத்தணும். திருப்பூர் பல்லடத்தில் வந்து இதுக்கு முன்னாடி பத்திரிக்கைக்காரங்களை திமுக நம்பர் விரட்டி வெட்டினாங்க. அதில் அந்த பையன் பேசின வாக்குமூலம் நம்ம ரொம்ப பதிவு பண்ணணும். ஏன்னா இதில் காவல்துறை சம்மந்தப்பட்டதுனால சொல்கிறேன். பொறுமையாக ஃபோன் போட்டு ரொம்ப சார் என்னை விரட்டுறாங்க சார் வராங்க சார், வெட்ட போகிறாங்க சார் தம்பி வண்டி என்ன மாடல் தம்பி, வண்டியில் நம்பர் பிளேட் இருக்கா தம்பி கேட்டாங்க. நீங்கள் அந்த காணொலி கேட்டிருப்பீங்க. சார் வண்டியில் நம்பர் பிளேட் இருக்கா தம்பி, வண்டி என்ன கலர் தம்பி, வண்டி என்ன மாடல் தம்பி, வண்டி திராவிட மாடல் தம்பி, உங்கள் ஆட்சியில் இப்படி தான் தம்பி நடக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்படி தான் போய்கிட்டுருக்கு. அப்போது எங்கெங்கே பாருங்கள் சார், நீங்கள் தமிழ்நாட்டில் மூல முடுக்கில் ஒவ்வொரு நபரும் எப்படி இன்டர்கனெக்ட் ஆகி வரான்னு நீங்கள் பாருங்கள். மாமா வேலை பார்க்கறதுக்கு இவ்வளோ பெரிய இன்டர்கனெக்ட் ஆகிருக்கான். அதுக்கு திமுகவை பயன்படுத்தி திமுக கூட சுற்றுறானுங்க. இதுக்கு திமுக காரன் சொல்கிற வார்த்தையெல்லாம் என்னன்னாக்கா, பல கோடி பேர் திமுகவில் இருக்கிறான், இதில் நாங்கள் எல்லாரையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னாக்கா, பல கோடி பேர் மாசுவோட மச்சான் மாதிரி கூடவே சுற்றுறானா? பல பேர் வீட்டுக்கு மாசு போய் இப்படி உட்காந்து டெய்லி பிரியாணி சாப்பிட்டுருக்கிறாரா? இல்லை சார், மாசுவோட தொகுதியில் தான் லேட்டர் சீட் விற்றுட்ருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ மாசுன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மாசாகி கிடக்கிறாரு உங்களுக்கு புரியுதா? ஃபுல்லாக கரெக்டாக போய் கிடக்கிறாருன்னும் பொழுது இதை குறித்து பேசுவதற்கு உதயநிதி இது வரைக்கும் வாய் திறக்கலன்னும் பொழுது எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாளைக்கு வந்து 2024 ஜெயிச்சிருவோன்னு வெக்கம் இல்லாமல் பேசுகிறீங்க? யார்கிட்ட அந்த ஓட்டு கேட்க போகிறீங்க? மாசுட்டு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, ஒவ்வொரு நேரமும் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது விகாரமான ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பார் மாசு.
கடலூர் முங்கி போச்சுனாக்கா அந்த நேரம் வந்து உதயநிதி உதயநாள். இந்த பெண் பாலியல் வன்புணர்வு செஞ்ச அடுத்த நாள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இவர் வந்து திமுகவுடைய சாதனை பொதுக்குழு கூட்டம் 5 இடத்துல. ஸோ எந்த அறிவும் எந்த புரிதலும் இல்லாமல் நீங்கள் செய்கிறீங்கன்னா அப்படின்னாக்கா திட்டமிட்டு ஒரு விஷயத்தை மடைமாற்றுவதற்கு ஒரு விஷயம். இப்போது இந்த விஷயம் பூதாகரமாக போய்கிட்டு இருக்கு. ஆம்ஸ்டாங் வழக்குக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? சம்மந்தமே இல்லாமல் ஆம்ஸ்டாங் பற்றின செய்தியை நீங்கள் உள்ளே வந்து கொண்டு வந்து ஊடகத்தில் போட வைக்கிறீங்க. இதை பற்றி நாளைக்கு பேசணும், டிபேட்டாக மாற்றணும், இதை பற்றி மாற்றணும். ஏன்னா இது வந்து 10 நாள் இது எல்லாத்தையும் நம்ம அப்படி மடைமாற்ற விஷயமாவே பார்க்க முடியுமா? இப்போ நேற்றைய தினம் கூட எல்லாரும் பேசும்போது துரைமுருகன் விஷயம் வந்து ஒரு மடைமாற்றுவதற்கான விஷயம், பாமக விஷயம் ஒரு மடைமாற்றுவதற்கான விஷயம் அப்படின்னு சொல்லி செய்திகள் எல்லாத்தையுமே மடைமாற்றுவதற்காக தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட முடியுமா? சார், நீங்கள் துரைமுருகன் விஷயம் மடைமாற்ற விஷயம் கிடையாது. யாருக்கெல்லாம் உதயநிதிக்கு இடைஞ்சலாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் திட்டமிட்டு தூக்கிறதுக்கான வேலை தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, நீங்கள் உதயநிதி சார்பாக உதயநிதிக்காக பேக்கெண்டில் ஒர்க் பண்ணுற டீம் வந்து இவருக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய நபருடைய தரவுகளை எடுத்து மேலே அனுப்பிச்சாக்கா மேலேருந்து வருமா வராத ரைடு, அது போன்ற ஒரு விஷயம் தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இதில் ரொம்ப கேவலப்படுற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு அமைச்சர் சேகர் பாபு சொல்கிறேன், தரையை பார்த்துட்டு நடப்பார்ல, ஸ்டாலின் எங்கே செருப்பு கழட்டு வரன்னு பார்த்துட்டே ஒருத்தர் போவார், பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ தேவை செஞ்சது தான் சார் சொல்கிறேன். பகுத்தறிவு உங்கள் கட்சி தானே சொல்லி கொடுத்துருக்கு உங்களுக்கு. நீங்கள் தானே சமூக நீதி போராளிகள். நீங்கள் தானே சார் சொல்கிறீங்க சமூக நீதியோட ஒரு ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு ஜட்ஜ் படிச்சிருக்கிறான்னா திமுக போட்ட பிச்சை நீங்கள் சொன்ன வார்த்தை. நேற்று ஒரு அமைச்சர் அந்த எரும மாடை கூப்பிடு, இது எரும மாடு எங்கன்னு கேட்டார். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தன்னோட உதவியாளரை எரும மாடுன்னு சொல்கிறாரு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். அந்த உதவியாளர் அத்தனை ஊடகத்திற்கு முன்னாடி இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்கிறீங்க. அவருடைய முகம் பரிச்சயமாக காணொலி காட்டப்படுகிறது. அந்த வீட்டில் அவருக்கும் பிள்ளைகள் இருக்கும், மனைவி இருக்கும், அவங்க பெற்றவங்க இருப்பாங்க. அவங்க பார்க்கும்போது எவ்வளவு தொடும், எவ்வளவு வலி ஏற்படும் சார். சுயமரியாதை சுய கௌரவன்றது எல்லா நபருக்கும் இருக்குது. ஒரு நாயை கூட நீங்கள் எட்டி வச்சிங்கன்னா திருப்பி கடிக்கும். அப்போ அவரை வந்து எரும மாடன்னு நீ கூப்பிட்றேன்னா கிட்டத்தட்ட விடுதலை படத்தில் வர்ற டைலாக் தான். நீ கூப்பிட்றதுலடா என் பேர், நான் சொல்கிறது தான் என் பேர்னு கடைசி அடிப்பான் தெரியுங்களா? அந்த மாதிரி ஏறி அடிக்க வேண்டிய ஒரு தருணமாகத்தான் இப்போ இருக்குது. அப்படின்னும்பொழுது இன்றைக்கு முதல்ல தார்மீக பொறுப்பெடுத்து பேச வேண்டிய உதயநிதி அவர்கள் இதற்கு மேலேயும் மௌனமாக இருந்தீங்கன்னாக்கா 2026 வெக்கம் இல்லாமல் சிஎம் கேண்டிடேட்டுக்காக உங்கள் அப்பாவுக்காகவோ உங்களுக்காகவோ நீங்கள் வந்து ஓட்டு கேட்டு மக்களை சந்திக்க வந்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து பொன்முடிக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதுன்னு நீங்கள் பொறுமையாக பார்த்துருப்பீங்க. அந்த கடலூருக்கு போக முடியாமல் சேர்த்து அடித்தவொடனே நீங்கள் கூட ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணீங்கன்ற செய்தியெல்லாம் வந்தது. அது பாஜக நபர்கள் இல்லையா சேர்த்து தூக்கி அடித்தது? ஊருக்குள்ளே தண்ணி வந்தது கூட பாஜக டம்ளரில் வச்சு ஊற்றி விட்ட தண்ணி தானே சார், தெரியுமா? அப்படி தான் பேசுகிறாங்க. பாஜக நபர்னாலும் உங்களை பொதுவெளியில் கோவப்பட்டு அவன் தூக்கி அடிக்கிற அளவுக்கு இப்போ பாஜக வளர்ந்துருச்சு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்படி தானே எதார்த்தம் நீங்கள் பார்க்கணும். பாஜக இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாஜகக்காரன் உங்களை திமுககாரன் அமைச்சர் அடிக்கிற அளவுக்கு பாஜக வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். அவங்கள வளர ஒரு அளவுக்கு தான் உங்கள் லட்சணம் இருந்துச்சுன்னு அர்த்தம். திராவிட மாடல் நீங்கள் எப்படி வந்து பார்த்தாலும் இன்டர்கனெக்ட் பொருத்தி பார்க்கலாம். நீங்கள் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதுன்னு ஸ்டாலின் வெக்கம் இல்லாமல் பேசினார். இந்த நொடி வரை அவர் சொல்கிறது 2026 ஜெயிப்போம். யதார்த்த கள நிலவரத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல் என்ன சொல்கிறது, தாயில்லம் கொண்ட ஸ்டாலின் இனிமேட்டு எவனாவது சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், சீரியஸாக சொல்கிறேன். தாய் உள்ளம் கொண்ட ஸ்டாலின்ற வார்த்தையை யாரும் பயன்படுத்தக்கூடாது. அடிக்கடி அன்பில் மேஷ் தான் பயன்படுத்துவார். தாய் உள்ளம் கொண்ட ஸ்டாலின் எதுக்குப்பா தாய் உள்ளம் இருக்குனாக்கா, காலையில் பிள்ளைகள் வந்து உணவு இருந்தாமல் போயிருக்கு. இல்லை, அந்த திட்டங்கள் எதுவும் தப்பு இருக்கா? அப்போ பிரச்சனை இருக்கா? பிரச்சனை தானே சார். ஏன் சார், என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது தெரியுமா திட்டத்தில்? சார், நீங்கள் தாயுள்ளம் கொண்டவரை சொல்லக்கூடாதுன்றீங்க. அவர் மகளிருக்காக செய்த விஷயங்கள், மகளிருக்கான உரிமை தொகை, பெண்களுக்கான இலவச பேருந்து கொடுக்கறது, புதுமை பெண் திட்டம் அப்படின்ற விஷயங்கள், காலை சிற்றுண்டி அப்படின்னு சொல்லி பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய அமைச்சர் அவர் முதலமைச்சர் அப்படி கூப்பிட்றதுல என்ன தப்பு இருக்குது? தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர்னு கூப்பிட்றதுல என்ன தப்பு இருக்குது? தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் சொந்த காசுலேருந்து கொடுத்துருக்கணும். எங்கிட்ட இருந்த வரி பணத்தை எடுத்து கொடுத்து நீங்கள் தாய் உள்ளன்னு பேர் வாங்குறதை தாண்டி யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க சார். முதலமைச்சர்கள்லாம் சொந்த காசு தான் செலவு பண்ணணுமா? மக்களுக்கு செலவு பண்ணிட்டு சொந்த காசை தான் செலவு பண்ணணுமா? உங்கள் மகனுக்கு மட்டும் 200 கோடி தூக்கி கார் ரேஸ் கொடுக்கணுமா? அது உங்கள் சொந்த காசா எங்கள் காசா? அவருக்கா சார் நடத்திக்கிட்டாரு? இங்கே தமிழ்நாட்டுக்கு தானே சார் நடத்தினாரு. தமிழ்நாட்டில் என் ரிசல்ட் என்ன சார் பிரச்சனை? நாய் தானே ஓடிச்சு உள்ள. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நாய் ஓடி விளாண்டுட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு ரேஸ் சென்னையில் நடந்ததுன்றதே வரலாறு தானே சார்? என்ன சார் வரலாறு தானே சார்? இது வரைக்கும் நடந்ததே இல்லை இல்லையா? அந்த மாதிரி நடக்காமே இருந்திருக்கலாம் சார். சில தேவையில்லாத சம்பவங்கள் நடக்காமலே இருந்திருக்கலாம். இது வரலாறுனாக்கா செஸ் வேணான்னு சொல்லிடலாமா? இந்த மாதிரி ஒரு செஸ் போட்டி ஒன்று நடத்தாங்களா, அதெல்லாம் வேணான்னு சொல்லிடலாம். அண்ணா யூனிவர்சிட்டி வரலாறுன்னு பதிவு பண்ணிடலாமா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்படி ஒன்று சொல்கிறீங்க, இதெல்லாம் வேணான்னு சொல்கிறீங்களே, அதுக்காக சொல்கிறேன். வேணாம் சார்.
செஸ் வேணாமா? செஸ் போட்டிகள் நடத்த வேண்டாமா? செஸ் போட்டிகள் நடத்துறது இல்லை, கார் ரேஸ் தேவையற்றது. உதாரணம் சொல்லவா? நேற்று ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோடைய காம்பவுண்ட் சுவர் இடிஞ்சு விழுந்து 13 வயது மாணவன் படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். ஆமாம். பள்ளிகளை சீரமைப்பதற்கு உங்களுக்கு காசு இல்லை, ஆசிரியர் பெருமக்களுக்கு கொடுக்க காசு இல்லை, சத்துணவு ஊழியர்களுக்கு கொடுக்க காசு இல்லை, கக்கூஸ் கழுவுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆயாவுக்கு கொடுக்க கூட உங்களுக்கு காசு கிடையாது. ஆனால் 200 கோடி உங்களுக்கு விளையாடுறதுக்கு காசு கிடைக்குதுன்னா எப்படி? இது எகத்தாளமா இல்லையா? ஆட்சி எங்கள் கையில் இருக்குது, அதிகாரம் எங்கள் கையில் இருக்குது, எங்கள் கையில் பணம் இருக்குது, அதை நாங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், சின்னவருக்காக மன்னவர் தூக்கி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நாங்கள் செய்கிறோம்னாக்கா, இதையெல்லாம் செய்யக்கூடிய நீங்கள், நான் கேட்குறது, நீங்கள் சிற்றுண்டி கொடுக்குறீங்க, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு பெருமை பேசக்கூடாது சார். இதுதான் உச்சபட்ச கேவலம். இது யாருக்கும் அடிப்படையாக புரியலை. ஒரு பெத்த பிள்ளைக்கு காலையில் ஒரு வேளை சோறு கொடுக்க முடியாத நிலைமையில தான் தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக வைத்திருக்கிறீர்களான்னு ஒரு கேள்வி எழுதுல. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? மகளிர் இன்னும் 1000 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட வந்து கையேந்து நிற்கக்கூடிய சூழலை தான் நீங்கள் இன்னும் நாட்டை வச்சுருக்கீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, என்ன சொல்லுவீங்க? அப்போ எல்லாமே நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? இப்போ அவர் கொடுத்த அந்த திட்டம் வந்து பல மாநிலங்களில் செயல்படுத்துகிறாங்க, அப்போ எல்லாருமே அப்படி தான் வச்சுருக்காங்கன்னு எடுத்துப்போமா? பல மாநிலங்களில் செயல்படுற மாதிரி நீங்கள் எந்த மாநிலத்தில் செயல்பட்டாலும் சரி, துபாயில் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கா உங்களுக்கு? ஏன் இல்லை? ஏன் சார் இல்லை? சொல்ல முடியுமா உங்களால் ஏன் இல்லைன்னு? உங்களுக்கு புரியுதில்ல? பொருளாதார மேம்பட்டு நிற்கிறாங்க, வேலைவாய்ப்பு ரீதியாக மேம்பட்டு நிற்கிறாங்க, சாதி ரீதியான அடக்குமுறைகள் அங்கே கிடையாது. அவர்கள் வந்து இன்னும் கையேந்தி அரசாங்கத்திட்ட கொடுங்கன்னு கேட்கக்கூடிய நிலைமையில் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையை, பொருளாதாரத்தை மாற்றி வச்சுருக்கிறாங்க. ஒரு சிறிய ஒப்பீடு, அங்கே வெறும் கடல் மட்டும்தான் இருக்குது, விட்டால் வெறும் மணல் மட்டும்தான் இருக்குது. எல்லா இயற்கை வளங்களும் இருக்கக்கூடிய ஒரு நாடு எதுனா இந்தியா. அதில் குறிப்பாக தமிழ்நாடு மட்டும்தான் முதல் நீங்கள் மாநிலமாக நீங்கள் பார்க்கணும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. நம்மள்கிட்ட தான் எல்லா விதமான கலைகளும் கைதேர்ந்த நபர்கள். முப்போகம் விளைய வச்சதாக இருக்கட்டும், கோயில்கள் கட்டுறதாக இருக்கட்டும், சிற்பம் கட்டுறதாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கைதேர்ந்த தமிழை ஒரு வேளை சோத்துக்கு பிச்சை எடுக்கிறான். நம்ம ஸ்டேட்டில் அதிகமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருக்கிறார்கள் இப்போ நீங்கள் கணக்கெடுங்க. ஸ்டாலின் சொன்னார் 75% அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த வாக்குறுதி 75% தமிழர்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் எல்லா துறைகளிலும் சொன்னார். தமிழ்நாட்டில் இங்கே நம்மளுடைய ஸ்டேட்லேருந்து இப்போ கேரளாவோ கர்நாடகாவோ ஆந்திரா சார்ந்த நபர்களோ இருக்கிறதை விட வட மாநிலத்தோட எண்ணிக்கை தான் சரிக்கு சமமாக இங்கே இருக்கிறது. எல்லா நபரும் வந்தால் எலெக்ஷனுக்கு தேவையான ஓட்டர் ஐடி வாங்கிட்டான், ரேஷன் கார்டு வாங்கிட்டான். நீங்களும் நானும் போய் வடநாட்டில் எலெக்ஷனுக்கு ஓட்டர் ஐடியோ ரேஷன் கார்டை வாங்கிட முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ளே சாத்தியமாக இருக்கிறது, சாத்தியப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஏன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, யாரை வளர்ப்பதற்காக இதையெல்லாம் வந்து நீங்கள் அனுமதிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வரக்கூடிய நபர்களுக்கு வா இரு பொழைச்சிக்க வாழ்ந்துக்க ரேஷன் கார்டு எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? அவனை நீங்கள் எதுக்குள்ளே கொண்டு வரீங்க? ஓட்டர் ஐடி கொடுக்குறீங்க, ஐடி ப்ரூஃப் கொடுத்து அவனை இங்கே ஓட்டு போட வைக்கிறீங்க. யாருக்காக ஓட்டு போட வைக்கிறீங்க? உங்களுக்கு புரியுது அந்த அரசியல் உங்களுக்கு? அப்போது எந்த அளவுக்கு நுட்பமாக திமுக ஒரு விஷயம் செஞ்சு கொண்டிருக்கிறது. இன்றைக்கி ரைடு நடக்குதுல்ல சார், இந்த ரைடோட எண்ட் ரிசல்ட் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க வருவாங்க, பணம் பொருள் டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்தாங்கன்ற செய்தி நமக்கு வந்து கிடைக்கவும் கிடைக்காது. வந்தாங்க, முடிச்சுட்டு போயிட்டாங்க. என்ன கைப்பற்றினாங்க, என்னெல்லாம் இருந்துச்சு, இதை வச்சு என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு. இப்போது சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணாங்க, அவர்கிட்ட வந்து ஆடியோ எடுத்து அவரை மிரட்டினாங்கன்னு ஒரு செய்தி பார்த்தோம். நாம் தமிழுடைய ஆடியோ எடுத்து அவங்கள மிரட்டினாங்க, அவங்கள வந்து அடிமைப்படுத்தப்பட்டாங்க. அதே போல் இவங்க சம்மந்தப்பட்ட ஆடியோ ஃபுட்டேஜ் எடுப்பாங்க, டாக்குமெண்ட் எடுப்பாங்க. இப்போ ஞானசேகர்கிட்ட இந்த லேப்டாப்லேருந்து எத்தனை அமைச்சர்கள் இருப்பாங்களா, இல்லை எத்தனை பெரும்புள்ளிகள் இருப்பாங்களா, பிஸ்னஸ்மேன் இருப்பாங்களா, சப்ஜெக்ட் டு வெரிஃபை. ஆனால் நிச்சயமாக இருப்பார்கள் யாராவது. இல்லைன்னு கடந்து போயிடவே முடியாது. ஏன்னா மிகப்பெரிய அரசியல் இதுக்குள்ளே இருக்குன்றது பட்டவத்தமாக திமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள் இதற்காக குரல் கொடுப்பதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது. கிட்டத்தட்ட இது பொள்ளாச்சி சம்பவம், நம்ம அதிமுக காலகட்டத்தில் பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது. அப்போது அதிமுகவுக்கு ஒரு காசி, திமுகவுக்கு ஒரு ஞானசேகரன் அப்படின்ற அளவுக்கு வந்து நிற்கிதா? எனக்கு தெரிஞ்சு காசிலாம் வந்து மாமா வேலை வந்து பெரிய பெரிய நபர்களுக்கு பார்த்ததாக தெரியலை. அவன் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தினா அப்படின்ற மாதிரியும் அவனும் அவன் நண்பர்களும் தான் யூஸ் பண்ணாங்கன்ற மாதிரி இருக்குது. அவர்களுக்காக ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேகர்பாபு சொன்ன வார்த்தை, இதை நீங்கள் சுய விளம்பரத்திற்காக செய்கிறார்கள், எல்லோரும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிறார்கள் அப்படின்ற வார்த்தை சொல்லும் பொழுதே வந்து இங்கே போராடக்கூடிய எல்லா பெண்களையும் ஆண்களையும் கேவலப்படுத்துகிற விஷயம். இந்த நீங்கள் வந்து அரசியல் கட்சி சுய விளம்பரம் சொன்னீங்கன்னாக்கா, அந்த கல்லூரிகள்லேயே வந்து மாணவ பிள்ளைகள் போராடினாங்கல்ல,
சுய விளம்பரமா? உங்கள் வீட்டு பெண் பிள்ளையே பொது வழியில் வந்து கதறிக்கிட்டு இருந்துச்சுல்ல, அது சுய விளம்பரமா? பாதிக்கப்பட்ட நபர்கள் பொறுத்தவங்க வந்து போராடினா சுய விளம்பரம்னு சொல்லி பேசுகிறீங்கனாக்கா, எந்த இடத்துல நீங்கள் வந்து டைவர்ட் பண்ண பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா சார்? இதை வந்து கேவலமான ஒரு அரசியல் பண்ணுறீங்க. இதற்கு நீதிமன்றம் சொன்னது விஷயத்தை வேறு நீங்கள் வந்து உள்ளே சேர்த்துக்கிறீங்க. நீதிமன்றம் சொல்லிச்சு, இதை வந்து நீங்கள் வந்து பெருசாக அரசியல் அழுத்தம் கொடுக்காதீங்கன்ற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் இவங்க வந்து மடைமாற்றி பேசுகிறாங்க. நீதிமன்றம் இந்த வழக்கை தானாக முன்வந்ததுக்கு எடுத்த காரணமே, இந்த வழக்கை அரசியல் கட்சிகள் உள்ளே எடுத்து இதை பூதாகரமாக ஆக்கிய பிறகு தான் நீதிமன்றம் உள்ளே வந்துச்சு. அதற்கு பிறகு தான் தேசிய மகளிர் ஆணையம் உள்ளே வருது. இன்றைக்கி 3 பெரிய அதிகாரிகளை போட்டு வந்து பெண் அதிகாரிகளை போட்டு விசாரிக்கிறாங்க. அதர் ஸ்டேட்டோட அதிகாரியை தான் சிறப்பு புலனாய்வு வந்து அதர் ஸ்டேட் போலீஸ். அதர் ஸ்டேட் இங்கே இருக்க ஸ்டேட் போலீஸ் தான் என்ன செய்கிறாங்க நம்ம பார்க்குறோம்ல. ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு, கள்ளசாரம் குடித்ததுக்கு வந்து காரணம் அது கிடையாது இப்படின்ற வார்த்தையை தான் இங்கே பதிவு பண்ணுறாங்கன்னும் பொழுது அதர் ஸ்டேட்டை போட்டதுனால தான் இன்றைக்கி வந்து வேறு ஒரு வடிவம் வருது. ஆனால் இதுவும் நாளைக்கு மடைமாற்றப்படுமா அப்படின்றத இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த விவகாரம் மடைமாற்றப்படுமான்னு? ஆமாம் சார். ஏன்னா என் ரிசல்ட்டு இதோடைய ஒட்டுமொத்த குடும்பியும் இப்போ நாளைக்கு வந்து துரைமுருகனுக்கு எதிராக மாற்றக்கூடிய எல்லா ஆதாரமும் யாரிடம் இருக்கும்? மத்திய அரசு. மத்திய அரசுக்கு என்ன தேவை? ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக இங்கே ஆட்சி அதிகாரத்தை உள்ளே வந்து அவங்க உட்காரணும். அப்படி இல்லாட்டி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது இங்கே நடக்கணும். எடப்பாடி அவர்கள் ஒரு ஆளை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா இப்போ தார்மீகமாக எதிர்க்கிறாரு. நீங்கள் நல்லா பாருங்கள், ஸ்டாலின் அவர்கள் மோடி வந்த பொழுது வெள்ளக்கொடையை தூக்கிட்டு போகிறதும், எடப்பாடி அவர்கள் வந்து எடப்பாடியை சந்திப்பதற்காக மோடி வந்து இங்கே உட்காந்துருந்தார் சென்னையில் சொல்லும் பொழுது எடப்பாடி போகலை. ஸோ கடைசி வரைக்கும் வேணாம்ன்ற ஒரு நிலைப்பாடில் எடப்பாடி இருக்கிறாரு. அப்போது பரந்தூரில் விமான நிலையம் மறுபடியும் வரணும்னாக்கா இந்த 2026 எலெக்ஷனுக்கு பிறகு அதிமுக வந்தால் சாத்தியப்படுமா, திமுக வந்தால் சாத்தியப்படுமா? எடப்பாடி தார்மீகமாக இருக்கிறார் சார். இப்போ அதானிக்காவோ அம்பானிக்காவோ மோடிக்கோ இங்கே தமிழ்நாட்டில் இடம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளுக்காக குரல் கொடுக்குன்றதுக்காக ரொம்ப தெளிவாக இருக்கிற எடப்பாடும் பொழுது இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை செய்யக்கூடாது சார், நான் வேறு இடம் பார்த்துறேன்னு சொல்லும் பொழுது இந்த இடம் வந்து கிடைக்காத பொழுது யார் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் மறுபடியும் ஆட்சியில் பிஜேபி நினைப்பது இங்கே செய்ய முடியும்? திமுக இருந்தால் தான் செய்ய முடியும். அப்போது டங்ஸ்டன் மதுரையில் திருப்பி அந்த சுரங்கம் வந்து ஆரம்பிக்கணும். அதுக்கான தேவையான எல்லா வந்து சலுகைகளும் இங்கே கொடுக்கப்படணும்னா யார் மறுபடியும் எலெக்ஷன் ஜெயிச்சு வரணும்? திமுக இருந்தால் தான் சாத்தியப்படும். ஈத்தேனு மீத்தேனு ஹைட்ரோ கார்பன் இது எல்லாமே எப்படி கிடச்சிது? திமுக ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டதுனால கிடச்சிது. நீட் என்ற விவகாரத்தில் இவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு மறுபடியும் மௌனிச்சு போய் கிடக்கணுமா யார் இங்கே இருக்கணும்? திமுக இருக்கணும். ஒவ்வொரு பிஜேபி செய்யக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இங்கே வந்து இங்கே ஒரு சில விஷயங்கள் வந்து டோர் ஓப்பனாக இருக்கணும்னா திமுக இருக்கணும். அப்போது திமுகவை அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அப்போது உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை செஞ்சு கொடுக்குறோம், எங்களுக்கு தேவையான சில விஷயங்களை மடைமாற்றக்கூடிய சில வேலைகளை செய்து கொடுங்கள்னு சொல்லி இவங்க கொண்டு போய் நாளைக்கு இந்த வழக்கையே மழுங்கடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சமும் ஒரு கேள்வியும் எதிர்க்கட்சியிலிருந்து எல்லா அரசியல் நபர்களுக்கும் இந்த ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த பெண் விவகாரம் பூதாகரம் ஆகுது, இன்னாரும் மன்னார்லாம் வருது. எனக்கு ஒரு சிம்பிளான கேள்வி தான் சார். ஸ்காட்லாண்டுக்கு அடுத்த போலீஸ்ன்னு தமிழ்நாட்டு போலீஸ்ன்னு சொல்கிறீங்க. இந்த ஞானசேகரன் கூட இன்னொரு நபர் போனிருக்கார். அந்த காரில் வந்த நபரை விட்டுருங்க, இவன் கூட இன்னொரு நபர் போய் தான் வந்து மிரட்டி அடித்து எல்லாம் செஞ்சுருக்கும் போது அந்த இன்னொரு நபர் ஏன்னு கைது பண்ணல? ஞானசேகரனை தவிர உங்களால் யாரையுமே தமிழ்நாடு காவல்துறையால் இந்த நொடி வரைக்கும் கைது செய்ய முடியலன்னா வழக்கு சிபிஐக்கு மாறிடுச்சா? சிபிஐக்கு மாறிடுச்சா சார்? இல்லை, உங்கள் கண்ட்ரோல் தானே இருக்குது. ஏன் இன்னும் கைது பண்ணல? அப்போ முதல்வர் இதை குறித்து எப்போ வாய் திறப்பார்? அப்போது எதிர்க்கட்சிகள் இதற்கு மேலே செய்ய வேண்டிய கடமை என்னவாக இருக்கலாம்னாக்கா, இதற்கு மேல் போராட்டம் நடத்துவது நீங்கள் வந்து வள்ளுவர் கோட்டத்துலேயோ காலேஜுக்கு வழியிலையோ நிற்கிறது வேஸ்ட்டு. ஒன்று கோட்டைக்கு வெளியிலையோ இல்லை ஸ்டாலின் வீட்டுக்கு வெளியிலையோ தான் வந்து ஒரு அடுத்த கட்ட போராட்டத்தை இவங்க முன்னெடுத்தால்தான் இதை குறித்து அவர் வாய் திறக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதிமுக பொதுமக்களோடு சேர்ந்து இறங்கி ஸ்டாலின் அவர்கள் வீட்டை முற்றுகையிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினா அதுக்கு பிறகு ஸ்டாலின் பேசுவாரா பேச மாட்டாரா சார்? உதயநிதி வீட்டுக்கு போய் நின்னா பேசுவாரா பேச மாட்டாங்களா? இல்லை அங்கேயும் காவல்துறையை வச்சு அடக்குமுறையில் செஞ்சு அடித்து மறுபடியும் இதை மடைமாற்றலாம்னு நினைப்பீங்களா? அப்படின்னாக்கா இதுதான் சொல்கிறேன்ல, இவர்கள் ஜனநாயக போக்கை கடைபிடிக்கக்கூடிய மக்களை ஜனநாயக வழியில் தள்ளாமல் இவர்கள் எதிர் திசையில் தள்ளி தான் இன்றைக்கி வந்து சேர்த்து தூக்கியிருக்கான். நீங்கள் இந்த விஷயத்தை இதோடு நீங்கள் வந்து இதற்கு மேலுமாவது வாய் திறந்து இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கக்கூடிய வேலை செஞ்சு மாட்டினவன் எவனாக இருந்தாலும் அதை பற்றின விஷயத்தை நீங்கள் தெளிவாக கொண்டு வருவதற்கு தயாராக இல்லைன்னும் பொழுது இந்த விஷயம் இதோடு நீர்த்து போகுமானா போகவே போகாது. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு அண்மை செய்தி ஒன்று சொல்லிடுறேன்.
மாணவ இயக்கங்கள் வந்து இதற்குள்ளே வருவதற்கான முடிவு எடுத்திருக்காங்களாம் இப்போது. மாணவர் இயக்கங்கள் ஏன் மாணவர் இயக்கங்கள் இது வரைக்கும் உள்ளே வரணும்னு ஒரு கேள்வி இருந்தது. அதற்கு முக்கியமான மாணவ இயக்கத்துடைய தலைவர்களுடைய ஒரு சிறப்பு ரகசிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. தேசிய மகளிர் ஆணையம் வந்துச்சு, இன்னும் வந்து மனித உரிமை ஆணையம் வரலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறோம். மாணவ இயக்கங்கள் நம்ம ஏன் இன்னும் உள்ளே வரல, என்ன அழுத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, இதற்கால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்கும், இதில் தலைமை தாங்கக்கூடிய நபர்களை வந்து அரசாங்கம் வந்து கைது செய்தால் இதை எப்படி சட்ட ரீதியாக அணுகுவது, இதற்காக எந்தெந்த வழக்கறிஞர்களை நம்ம துணைக்கு வைத்துக்கொள்வது, இது போன்ற ஒரு கூட்டமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இதை செய்துவிட்டு மாணவர்கள் உள்ளே இறங்குவதற்கான வேலை செய்கிறாங்க. சார், சென்சிட்டிவ் இஷ்யூ. அரசியல் கட்சி நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கனாக்கா அது சென்சிட்டிவ் இஷ்யூ கிடையாது. காலையில் மண்டபத்தில் எடுப்பீங்க, சாயங்காலம் திறந்து விட்டுருவீங்க. மாணவர்களை மீண்டும் நீங்கள் கைது பண்ணிங்கனாக்கா தமிழ்நாடு முழுக்க எந்த கல்லூரிகளும் செயல்படாது. புரிஞ்சா உங்களுக்கு? எந்த கல்லூரியும் தமிழ்நாடு முழுக்க இனிமேல் செயல்படுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஒட்டுமொத்தமாக எல்லா கல்லூரி மாணவ பிள்ளைகளும் இறங்குவாங்க. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமு, பொங்கல் லீவு இதெல்லாச்சும் வச்சு நீங்கள் மடைமாட்டலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா? இந்த பொங்கல் லீவுக்கு முன்னாடி தான் இது அரங்கேற்றம் பண்ணுவதற்கு இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இதே ஜல்லிக்கட்டு டயத்தில் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம். இந்த முறை ஜல்லிக்கட்டுக்கு பதிலாக இந்த மாணவ பிள்ளைக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு வடிவம் கிடைத்திருக்கிறது. அதற்கு இந்த பொங்கல் லீவுக்கே, இந்த லீவே அவங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகள் நினைப்பது காலேஜெலாம் லீவ் விட்டு, ஸ்கூலில் எல்லாம் லீவ் விட்டு அனுப்பிச்சிடுவோம், இதை மறந்துடுவாங்கன்ட்டு. ஆனால் மாணவ கூட்டமைப்புகள் முடிவு செய்து கொண்டிருக்கிறது, இந்த லீவை தான் நம்ம பயன்படுத்தணும். சரியாக ஒரு வாரம் லீவ் வருது சார். இடையில ஒரே ஒரு நாள் தான் வந்து லீவ் இல்லாமல் இருக்குது. அதையும் லீவ் எடுத்துக்கிட்டாக்கா எக்ஸாக்டாக ஒரு வாரம் லீவ் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ மாணவ பிள்ளைகள் உள்ளே வராங்க. உள்ளபடி நான் இதை வரவேற்கிறேன். மாணவ அமைப்பு, மாணவ பிள்ளைகள் கட்டாயமாக உங்களில் ஒருவரான அந்த மாணவிக்கான நீதியை கிடைப்பதற்கு நீங்கள் முன்னாடி நின்னீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் பின்னாடி எல்லா அரசியல் கட்சியும் நிற்கும். இப்போவே நிற்கிதா? மாணவ பிள்ளைகள் நீங்கள் கை வச்சிங்கனாக்கா இது போதும். திமுக ஆட்சிக்கு அவங்களே தீய வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் போதுன்றதுனால மாணவ இயக்க பிள்ளைகள் வருவதை உள்ளபடி நம்மளை ஆதரிக்கணும். அதை வந்து அவர்களோடு சேர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கே சக போராளிகளும் களத்தில் நிற்பது அறம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.